இன்றைக்கி க்ரீமியான ஜப்பான் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடையில் போன்லெஸ் சிக்கனை கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், அன்சால்டட் பட்டர், கேஷ்யூஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் பெப்பர் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்லிக், காய்ச்சின பால். இப்போது கேஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலையும் லைட்டாக வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு 10 to 15 கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, நல்லா அரைச்சி. இப்போது அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மைதா, அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா சிக்கன் எல்லாம் சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. இப்போது ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். சின்ஸ் நல்லா ஊறி இருக்குது, சாஃப்டாக இருக்கும், டெண்டரியாக. நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட வேண்டாம், சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இது 80% அளவுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். ரிமைனிங் செகண்ட் ப்ராசஸில் அது நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் கார்லிக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர், கார்லிக், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு சூப்பரான அரோமா வருது, செமையாக இருக்கும் ஃப்ளேவரை. ஸோ நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம அந்த 1 cup மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா காய்ச்சின பால், டைரெக்டாக காய்ச்சாத பாலை ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் சிக்கனும் பாலும் சேரும் போது சம்திங் எதை வேணால் ஆகலாம். ஸோ காய்ச்சின பாலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் கூட நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா பால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கிரேவி, செமி கிரேவி அளவுக்கு வேணும்னா நம்ம பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 teaspoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆல்ரெடி நம்ம மேரினேட்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கு கேஷ்யூ பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஷ்யூ பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணதும் இந்த டெக்ஸ்டர் ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக மாற ஆரம்பிச்சிரும். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அந்த பாஸ்தா, நம்ம ஒயிட் பாஸ்தா செய்வோம்ல, அதே மாதிரி தான் திக்காக நம்ம மாற ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா லம்ஸ்லாம் வராத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், சிக்கனில் நல்லா அந்த மில்க்லாம் ஊறி சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக மாறுற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கரண்டி நான் பால் ஊற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்ற அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு திருப்பி திக்காக மாறிட்டுருக்கோம். இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர்ஸ் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். வீட்லேயே ஈஸியாக ஜப்பான் சிக்கன், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இது நம்ம வந்து மோஸ்ட்டாக தனியாக ஒரு ஸ்டார்ட்டராக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நான் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.